ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தெரிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, மெய்யன்பர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரையும் சரியாக எடை போட்டு அவர்களுக்கு தகுந்தவாறு நீங்களும் செயல்படுவீர்கள். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. சரராசியை கொண்ட துளாராசி நேயர்களே, எந்த நேரமும் ஓயாமல் உறங்கினால் கூட அங்கு உங்கள் சிந்தனை விழித்து கொண்டுதான் இருக்கும். எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, என்ன செய்வது, ஏது செய்வது என்று பல வகையில் நினைத்து கொண்டிருப்பீர்கள். சரராசி கொண்ட துலா ராசி நேயர்கள் என்றைக்குமே மேன்மையான நிலையை அடைபவர்கள் தான். உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு நிலையில்தான் கிரக நிலைகளும் காலநிலைகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த துளாராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில துளாராசி நேயர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு காதல் திருமணமோ ஒரு கந்தர்வமானமோ கண்டிப்பாக நடக்கும். ஆக எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது இந்த துளாராசி நேயர்களின் ஒரு கணிப்பு. ஆக எங்கும் எப்பொழுதும் வெற்றியை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த துளாராசி நேயர்கள் நன்றாக சிறப்பாக நீங்கள் மேலும் மேலும் உயர்வீர்கள். இதுவரை தடைப்பட்டு வந்திருந்த காரியங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வீட்டில் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். நீங்களும் ஒரு சில தருணங்களில் அவர்களுக்கு மாற்று கருத்தாக நீங்கள் செயல்பட்டு இருந்தால் கூட உங்களை அனைத்தும் அரவணைத்தும் செல்லக்கூடிய உறவினர்களும் நட்புகளும் உங்களை சூழ்ந்திருக்கின்றன. ஏனென்றால் உங்கள் குணமறிந்து மனமறிந்து அவர்கள்தான் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். ஆக இல்லத்திலும் மற்றும் வெளியிலும் கூட உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இருப்பார்கள். நீங்கள் மட்டும் சற்று அடுத்தவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தும் இருந்தால் இன்னும் பல சிறப்பான நிலைகள் நீங்கள் அடையலாம். பல நிலைகளில் கருத்தொருமித்து இல்லாத ஒரு தம்பதிகள் சிறப்பாக இருப்பார்கள். மற்றும் உற்றார் உறவினர்களுடன் அனுகூலமான ஒரு போக்கு இதுவரை இல்லாமல் இருந்தாலும் இதற்கு முன் சிறப்பாக இருக்கும். ஒரு சில இல்லங்களில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் செல்வ சேர்க்கைகளும் ஏற்படும். இந்த துளாராசி நேயர்கள் நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு சிறப்பாகிறது. வனதுர்கை என சொல்லக்கூடிய இடங்களிலும் சென்று அந்த ஆலய தரிசனமும் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும்.
ஆக உங்களுக்கு எல்லாமே மேம்பட்டு வரும். எதுவும் குறைவாக இருக்காது, சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் நிறைய நிறைய ஆதாயங்கள் உங்கள் வாழ்வில் வந்து சேரும். யோக நரசிம்மர், அந்த வனதுர்கா நரசிம்மர் வழிபாடு இன்னும் சிறப்பானது, நன்மை பயக்கும்.